இப்போ ஒருத்தர் கருணாநிதி மகன் ஸ்டாலின், அவர் வேஷம் போட்டுட்டு தெருவா நடந்து வந்துட்டு இருக்காரு. புது கலர் சட்டையை போறாரு, பேண்டை போறாரு, ஷூவை போறாரு. எந்த கொடுமையாக தான் பார்த்துருக்கீங்களா? சேத்தளவில் நம்மளாம் போய் ஷூ போட்டுட்டா சேத்தளவில் போய் நிற்பான் வயக்காட்டில். பாத்தி போடும்ல கரும்புல, அதில் சிமெண்ட் காங்கிரீட்டை போட்டு அதில் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த கொடுமை எங்கே போய், அதாவது எதையுமே இயற்கையாக இருக்கு, செயற்கையை கொண்டு வர முடியும். தமிழக மக்கள் ஏமாற மாட்டாருங்களா தெரிஞ்சுக்க ஸ்டாலின் அவர்களை. சைக்கிள் ஓட்டுறாராம், சைக்கிள் ஓட்டுறது பெரிய வரலாற்று சாதனையா? டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாரா? டீ குடிக்கிறது ஏன்னா டீ குடிக்கிறது பெரிய வரலாற்று சாதனையா? என்ன காஞ்சி சமத்தண்ணே ஏன்னு நாங்கள் டீ கடையை நடத்திருக்கிறோம். வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரசியல் வரலாற்றுல என்ன வேணா நடக்கலாம், என்ன அசிங்கம் வேணா நடக்கலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இன்னைய நாள்னு சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா திமுகல இணைஞ்சிருக்காரு. இது ஒரு சைடு யோசிக்கும் போது அவரோட சுயநலமா இல்ல இத்தனை வருஷமா இருந்து, அதாவது 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் இப்படி போய் சேர்றாரு, அதாவது அவர் எதிர்த்த கட்சியை போய் சேர்றாருன்னும் போது இவங்களோட கொள்கை என்ன, இவங்களோட கோட்பாடு என்ன, நிஜமாலே இதுதான் அரசியலா, இவ்வளவு வருஷமா இவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ணோமான்னு யோசிக்கும் போது இமேஜினே பண்ண முடியல. சில பல உண்மைகள், இது எதனால நடந்தது, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குன்றத இன்னைக்கு நான் தெளிவா பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு புதுவிதமான அரசியல். அதாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது விஜயன் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. ஸோ உண்மைதான். நிறைய மாற்றங்கள், நிறைய ட்விஸ்ட் டேர்னு. சினிமாவில கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு ட்விஸ்ட். இன்னைக்கு காலையில வந்த செய்தியே, அதாவது ஓபிஎஸ், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் முன்னிலையில பாத்தீங்கன்னா அவரு நம்ம திமுகல இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளாஷ் நியூஸ் ஒன்று வருது. என்னன்னா நம்ம திமுக சொல்றேன்னு பாக்குறீங்கன்னு நினைச்சீங்களா? காரணம் என்னன்னா நமக்கு எதிராக வேலை செய்யறாங்க, அதனால அவங்க நம்ம திமுக தான். சோ ஒரு ஊழல் வாய்ந்த ஒரு கட்சியில போய் ஒரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் சேர்றாரு. அதாவது 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் சேர்றாருன்னும் போது எதனால இருக்கும் இது? பன்னீர்செல்வம் அவரோட அரசியலா இல்ல திமுகவோட அரசியலா, இல்ல எதனால இது அரசியல் நடக்குது? அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு ஈகோ கிளாஷ் தான். அதாவது அம்மா கொண்டு வந்த கட்சி, எம்ஜிஆர் மூலயமா வந்த ஒரு கட்சி, இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியை அந்த கட்சியில முதலமைச்சா இருந்த ஒரு நபர் போய் அவங்க எதிர்த்து பேசின, அவங்கள ஊழல்னு சொல்லி அவங்களை எதிர்த்து கடுமையா விமர்சனம் பண்ண ஒரு கட்சியில போய் இணையறாருன்னும் போது அவரோட நிலைப்பாடு என்ன? இது வரும் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற கோவமா இல்ல அந்த கட்சி மேல இருக்கிற கோவமான்றது தெரியல. அவர் போய் சேர்ந்த உடனே எல்லா நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆயிடுச்சு. அதாவது இவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருந்தாருன்னா ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்திருக்கும். இவர் திமுகல போய் இணைஞ்சனால பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அவங்க கட்சியில இருக்கவங்களே பாத்தீங்கன்னா, அதாவது அவர் இனிமே எந்த தொகுதியில நின்னாலும் அதிமுகவோட ஓட்டு பன்னீர்செல்வத்துக்கு கிடையாதுன்றதுல இந்த அளவுக்கு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லவே தேவையில்லை. அது கிளியரா தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் அம்மாவோட விசுவாசிகள் நிறைய பேர் இதை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அதிமுகல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஐடிவிங்க இது ஒரு கேவலமான விஷயமா பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்றாங்க. நம்ம தரப்புல தமிழக வெற்றி கழகம் தரப்புல பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அதாவது இது அனைத்தும் இதோட மாஸ்டர் பிளான் யாருன்னு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், அதாவது எம்.கே. ஸ்டாலின் அவர்களோட ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது. காரணம் என்னன்னா விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பர்சனா காட்டணும். அவருக்கு சக்தி இல்ல, பாத்தியா கூட்டணி ஃபுல்லா என் கூட தான் இருக்கு, அதிமுகவே என் பின்னாடி தான் இருக்கு, இனிமே தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது, சோ பிஜேபி என்ன பண்ண போறாங்க, இது சுத்தி கித்தி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பிஜேபி கூட தான் சேருவாங்க, அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஃபுல் பொலிட்டிக்கல் கேமே. இமேஜின் பண்ணி பாருங்க, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணவங்க திமுக, வடிவேலை வச்சு என்னென்ன பண்ணாங்க, அவங்களே பாத்தீங்கன்னா பொட்டி பாம்பு மாதிரி அடக்கி வச்சு அவங்க தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு இவ்வளவு கோடின்னு சொல்லி அவங்களும் செட்மெண்ட் பண்ணி என் கூட நில்லுங்கன்னு சொல்லி திமுக நிக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி எதிர்கட்சியோட முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரு, அதிமுக இருந்தவரை அழகா கூட்டு செட்டிங் பண்ணி இப்ப இவர் பக்கத்துல நிக்க வச்சிட்டாரு. பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாரு, நம்ம எடப்பாடியை எதிர்க்கிறோம்னு சொல்லி இங்க சேர்ந்துட்டாரு. ஆனா இது எல்லாமே அவரை வர வச்சது, அவரை நிக்க வச்சது, அவருக்கு சால்வோ போட்டது, இது எல்லாமே திமுகவோட மாஸ்டர் பிளான்ன்றத சின்ன வயசுல இருக்க எனக்கே அரசியல் புரிதல் இருக்கு.
பன்னீர்செல்வத்துக்கு இல்லாம போச்சுன்னு தான் என்னோட வருத்தம். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பாருங்க எவ்வளவு அழகா தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சார், அவரோட மதிப்பு மரியாதை, சோ அவருக்கு இருக்கிற மாஸ் என்னன்றதை இப்போ ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே பாப்பீங்க. சோ அதே மாதிரி இப்ப பன்னீர்செல்வம் சேர்ந்தோடனே அவர் எப்படி ட்ரோல் கண்டென்ட்டா மாறினாருன்றதை நீங்க ஆன்லைன்ல மீம்ஸ் அவங்க போடுற வீடியோஸ் பார்த்தாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நடக்குது. ஒரே ஒரு மனிதர் விஜய் இப்ப லேட்டஸ்டா அந்த மீட்டிங்ல சொன்னாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நடந்த மீட்டிங்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொன்னாரு வேலூர்ல. அதாவது என்ன சுத்தி நிறைய என்னை எதிர்க்கிறாங்க எல்லாருமே, அதாவது அதிமுகவும் திமுக இப்போ அதிசயப்படுறதுக்கு இல்ல. இன்னொரு ட்விஸ்ட் கூட நான் சொல்றேன் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம முதலமைச்சர் கூட சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படம் உள்ள இறங்குது, காசு உள்ள இறங்குது. யாருக்குமே இந்த கொள்கை கோட்பாடு நம்ம கட்சி நம்ம தான் முதலமைச்சர் ஆகணும் நம்ம தான் இது இந்த கணக்கே கிடையாது. எல்லாருக்கும் எங்களோட குடும்பத்தை செட்டில் பண்ணணும், எங்களோட தலைமுறையை செட்டில் பண்ணணும், என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர யாருமே மக்கள் பக்கம் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாவும் இருந்தது, ஒரு சைடு சிரிப்பாவும் இருந்தது. சோ இதுக்கு எல்லாமே முதலமைச்சரோட பார்வை இப்ப மொத்தமா திரும்பிக்கிறது ஒரே ஒருத்தர் மேலதான், தலைவர் தளபதி மேல. இனிமே அவர் காசை இறக்கி எல்லாருமே, இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அதிக சீட்ஸ் கேட்டு ரொம்ப பார்கெனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவோம். அது நீ போனா போட்டோம் போகாம இருக்கட்டும்ன்றலாம் கிடையாது, உனக்கு காசை கொடுத்து எங்க கூட நாங்க நிக்க வைக்கிறோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம்ன்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க ஆட்சியில பங்கு கேட்கறதுனால முதலமைச்சர் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. என்னடா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பாம்பை தூக்கி போட்டாரு, சோ இனிமே நம்ம யோசிச்சுதான் பிளான் பண்ணணும். இப்ப காங்கிரஸுக்கு நம்ம இந்த வாக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணுமே, இப்ப காங்கிரஸுக்கு கொடுத்தா தேமுதிக கேட்கும், திருமாவளவன் கேட்பாரு, இந்த மாதிரி எல்லாருமே ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு கேட்பாங்க. இது ஒரு தவறான பாதைன்றதுனால அவங்க அந்த பேச்சுவார்த்தைகள் முரண்பாடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு காங்கிரஸ் காரங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட சேர்ந்தா நமக்கு நல்ல மரியாதை, நிறைய சீட்ஸ் கிடைக்கும், நிறைய இடத்துல பங்கு கிடைக்கும், அதிகாரத்துல பங்கு கிடைக்கும், அதனால அந்த புரிதல்ல அவங்க இருக்காங்க. சோ இது எப்படி போகுது, ட்ராக் எந்த அளவுக்கு போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ முதலமைச்சர் நமக்கு ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் தாங்க ஓட்டு போடணும். யார் கூட சேர்ந்தாலும், எந்த ஆட்சி எந்த கட்சி எவங்க கூட சேர்ந்தாலும், ஆனா மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த பார்வை தெரியும். இந்த ஒரு சின்ன பையனை நாம மக்களுக்கு சேவை செய்யறோம், இவ்வளவு கோடி, அதாவது ஒரு படம் பண்ணா அவருக்கு கோடி கணக்குல சம்பளம், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு எனக்கு இவ்வளவு நாள் வாழ்க்கை கொடுத்தாங்களே அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு மனிதர் வந்திருக்காரு. அவர் அடியோட அடி. இதெல்லாம் பார்க்கும்போது இப்பதான் தெரியுது ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான்றது. இப்பதான் நம்ம கண் எதிர்க்க பாக்குறோம் எல்லா மூலையிலும். அதாவது யோசிச்சு பாருங்க, திமுகன்ற ஒரு பெரிய கட்சியை எதிர்த்த எல்லாருமே இப்ப திமுக பின்னாடி போய் நின்று நம்மளை எதிர்க்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம தான் இப்ப பெரிய கட்சியா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கு. அதனாலதான் திமுக கூட சேர்ந்து எல்லாருமே நம்மளை எதிர்க்கிறாங்க. பழனிசாமி இப்ப நம்மளை எதிர்க்கிறாங்க. இப்ப அதிமுக சேர்ந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேடை போட்டு நம்மளை திட்டுறாங்க. சீமான் நம்மளை திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தையோட நம்ம திருமாவளவன் அவர்கள் நம்மளை திட்டுறாரு. காங்கிரஸ் தவிர இது எல்லாருமே நம்மளை திட்டுறாங்க. காங்கிரஸ் என்னைக்கு டிஎம்கே பின்னாடி போய் நிக்குதோ அவங்களும் திரும்பவும் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ஃபார்மட்டாவே போயிட்டு இருக்கு. சோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், 1000 பேர் 1000 கூட்டணிகள் வந்து எதிர்த்தாலும் மக்கள் சக்தி தான் ஜெயிக்க போது. 2026 கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், இந்துக்கள், இந்த மாதிரி எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ஒரே ஒருத்தனை தான் தூக்கி நிக்க வைக்க போறாங்க. அது வேற யாரும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இவர் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க நமக்கு ட்விஸ்ட். சோ பன்னீர்செல்வம் இதுவா வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இப்ப சசிகலா கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல போய் இணைஞ்சிருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல அம்மா விசுவாசி, சோ அந்த கட்சியை காக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்ட்டு. இவங்க எப்ப டிஎம்கேல போய் கை கோத்தாங்களோ அப்பவே பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு, அவரோட அரசியல் புரிதல் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இத்தனை வருஷம் அரசியல்ல இப்படி இருந்தவங்க, இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு தவறான பாதையில போகும்போது நமக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாருமே என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, புதுசா வந்த கட்சி, சின்ன சின்ன பசங்க இருக்காங்கன்ட்டு. சோ அந்த மனிதர் சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு கரெக்டான பாதையில போறாரு, அழகான விஷயத்தை கொண்டு வர்றாரு. அவர் சொன்ன இவ்வளவு வாக்குறுதியில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, மகளிர் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு கதவே கிடையாதுன்னாரு. அதை கூட நோட் பண்ணி ஏதாவது ஒரு அரசியல்வாதி அதை எடுத்து சொல்லியிருக்காங்களா? அதை நோட் பண்ணி நான் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் வேலையை அதை தான் பண்ணுவேன்னு சொன்னாரு. சோ இதுதாங்க வேணும். இந்த மாதிரி ஒரு மக்கள் கூட நிக்கிற ஒரு தலைவன் தான் நமக்கு வேணும். சோ விஜய் அண்ணன் ஆட்சியில் அமர வைக்கிறதுல உறுதி. முக்கியமா எங்க தொகுதி வில்லிவாக்கம் தொகுதியில விஜய் அண்ணன் யாரை கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறாரோ, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. யாரை நிக்க வைக்கிறாரோ அவருதான் தமிழக வெற்றி கழகத்துல, வில்லிவாக்கம் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துல யார் நிக்க வைக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர். அதை ஆக்குற வரைக்கும்
நாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம், நாங்களும் எங்க டீமும் அதுக்கு உழைச்சிட்டே இருப்போம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க இந்த ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் முன்னாடி அவரோட பையன் கூட ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போயிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு போய் எதிர்த்து பேசினவங்க, அம்மா கூட இருக்கும்போது கடுமையா விமர்சனம் பண்ணவங்க, அம்மா எல்லாம் உயிரோட இருந்தா இதை பார்த்திருந்தா அவங்களோட நிலைமை என்னவா இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்திருந்தா, விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இதை பார்த்திருந்தா, சோ இது எல்லாமே ஒரு அரசியல். இதுதான் அரசியலா? கேவலமா இருக்கு இந்த அரசியல் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ உங்களோட நிலைப்பாடு, நீங்க இதை பார்த்தோன்னா என்ன உங்களுக்கு தோணுச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போம் guys. உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வருது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.